நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் சரே பவுன் புரோக்கர்ஸ். செய்தாலும் வித்தியாசமா செய்யணும். எல்லாரும் என்ன பற்றித்தான் கலைக்கணும். மாமா வாரண்டவர் இன்னும் காணேன். தம்பி என்ன கோலம் இது? என்னது சரி, இதென்ன சாமான்? இது உங்க வயசு என்ன? செய்தாலும் வித்தியாசமா செய்ய சிவசிவா உங்களோட குடும்பத்தை விசாரி என்ன வித்தியாசம்? என்ன கோலம் இது? நீங்களும் வித்தியாசமா ஒரு கண்ணாடியை திடீர்னு போட்டுருக்கீங்க. அதாவது இதென்ன சாமான்? என்னது? வீட்டுக்காரன் ஜாக்கிரதை நிப்பாங்க. வித்தியாசமா செய்யணும். அதான் என்ன பொறுத்தவரையில எதை செய்தாலும் ஒரு வித்தியாசமா. இப்ப பாருங்க, இந்த கல்யாண வீடு வந்து வருது. அதுக்கு என்ன மாதிரி அந்த ஒரு மனவர டிசைன் பண்றேன் இப்ப அளவு எடுத்து கொண்டு இருக்கிறேன். அது வந்து இந்த வீட்டுக்குள்ள இல்ல, பயப்பட தெரியுதானே. இந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் எங்க செய்ய போறோம்னு தெரியுதா? எங்க செய்ய போறது என்னப்பா? பாருங்க, நாங்க வீட்டுக்காரர் மனசிக்கே கட்ட போற பிள்ளைக்கே தெரியாது. வித்தியாசம் எதை செய்தாலும் ஒரு வித்தியாசமா செய்யணும். தமிழாக்கள் ஒருத்தரும் இதுவரைக்கும் லண்டன்ல செய்யாத மாதிரி இருக்கணும். சுந்தர் செய்தாருன்னு கதைக்கணும். சுந்தர கலண்டர்னு கதைக்க போறாங்க. அதான் இப்படி கதைக்க கூடாது. சுந்தர் கலண்டர் புதுசா செய்யறவங்க கலண்டர். தோமஸ் செல்வ எடிசன் கலண்டர் வரும். தம்பி உந்த லெவல் எங்கடா, அவங்கட லெவல் எங்கடா? அந்த லெவலுக்கு இளம் பொடி என்ன கல்யாணம் கட்ட போறேன். கல்யாணத்தை நான் வித்தியாசமா டிசைன் உங்களுக்கு இது விளங்காதுக்கு தான் மாமா நபர் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் விஞ்சாலித்தனா யோசிப்பார். அவரும் எங்கட குடும்பம் வந்து எதை செய்தாலும் வித்தியாசமா கூட குடும்பத்தை பின்ன தெரியும். வந்தா தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். கலண்ட கேஸுகள் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம் என்று உள்ளதையும் கட்டிப்பாடு நிக்க போறீங்க. ஒழுங்கா உள்ள பட்ஜெட்டுக்கு ஏதா செய்ய உங்களுக்கு சொன்னாரு. நீங்கள் வெளியில சொல்லக்கூடாது. இது ஒரு ரகசியமா இருக்கணும். நயாகரா ஃபால்ஸ்ல தான் இந்த கல்யாணம். நயாகரா ஃபால்ஸ் தெரியுமோ? தெரியாது. தெரியாது. வித்தியாசம் நயாகரா ஃபால்ஸ் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர்டர்ல கிடக்குது. அங்க நான் கல்யாணம் வைக்க போறேன். அது நயாகரா ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி அங்க இருந்து கொட்டும். அப்படி இல்ல, தண்ணி அங்க இருந்து கொட்டும். அதுக்கு முன்ன கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? அந்த நயாகரா ஃபால்ஸ்ல டூரிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் வருவீங்க. சுத்தி விறக்குல நிக்க அங்க ஒரு சின்ன பெட்டி போல தெரியும். இந்த பெரிய மணவரை, அந்த மணவரைக்கு தான் நான் அளவு எடுக்கிறேன். அதுல இந்த கல்யாண பொம்பளை நானும் நிக்கிறேன். பொம்பளை பொம்பளை என்னோட அங்க வந்து நிப்பாள். அச்சான் உங்களுக்கு விளங்குது. இது வந்து ஹெலிகாப்டர் இல்ல, அது வந்து தெரியாத ஒருத்தர் இருக்கும். கல்யாணத்துக்கு பாராக்கள் எல்லாம் டூரிஸ்டா அப்படி நிக்கிறாரு. நான் அங்க அந்த இந்த மணவரையில ஒரு சின்ன கேமரா பூட்டி இருப்பேன். அது வந்து தாரி அட்டைகளை ஓன் பண்ணி விட்டோன்னு இந்த நிக்கிற டூரிஸ்ட் நிக்கிற இடம் எல்லாம் ப்ரொஜெக்டர்கள் இப்படி 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 திறக்கும். ப்ரொஜெக்டர்ல இருந்து இந்த நான் தாலி கட்டுற காட்சி எல்லாரும் பாப்பிடும். உதாரணம் கேட்டா கேட்கிற இடக்கும் கலண்டர் நினைக்க போறாங்க மற்றவங்க. என்னப்பா பொம்பளை தோழியே மச்சாள். அதான் நீங்கள் இப்ப இந்த பிளான் இல்ல என்ன வந்து நீங்கள் எப்பவுமே டிஸ்கரேஜ் என்கரேஜ் பண்ற இல்ல. எந்த வித்தியாசமா செய்யறதுக்கு சரியான மாமா இந்த காணையில நேரம் மருமோன் வித்தியாசத்தை விளங்கி கொள்றதுக்கு ஒரு வித்தியாசமான மாமா நீங்கள்.
நீதாண்டா ஐடியா கல்யாணத்துக்கு மாமன் எந்த ஐடியா நீ போனில சொன்னதானே அந்த மணவர விளையாடு நாகரா ஃபால்ஸ் வாரம் பொறு அதான் வந்து இருங்க இருந்தோட மேன் இவர் நாகரா ஃபால்ஸ் என்னன்னு தெரியாம என்ன வந்து என்னடாப்பா அவன் பிளான்டாப்பா நாகரா போல் தெரியுதா உனக்கு தண்ணி இப்படி பாயும் பாயும் தெரியும் அதுக்கு இடையிலடாப்பா ஒரு கேப் இருக்குது அப்ப கேப்புக்கா குதிரவிட போறீங்க அதுக்கு இல்ல நாங்க வாட்டர் ப்ரூஃப் மாக்கி போட்டு அதுக்கெல்லாம் கல்யாணம் அவன் இந்த கேக்குற என்ன மாடி என்ன போறாங்கடா உங்களோட பட்ஜெட்டுக்கு எந்த கல்யாணத்தை விட்டு போட்டு காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு சுந்தத்த கல்யாணம் இப்படி தமிழ் ஆக்கள் ஒரு தெரியும் இது வரைக்கும் செய்யாததான் எங்களோட குடும்பங்கள் செய்திருக்கு அது எங்கேயோ கேட்ட மாதிரி சரி மாமாட மகளுக்கு சாமத்தியம் எப்படி செய்தா தெரியுமா உங்களுக்கு இங்க லண்டன்ல இந்த லண்டன்ல முதல் தமிழ் ஸ்கூல் தொடங்கினாரு மாமா முதல் அரங்கேற்றம் வச்சது யாரு மாமி மாமி அதுவும் செல்வி இல்ல திருமதி என்ன அவவே பாடி ஆடுன என்ன சுத்துறீங்க உங்களுக்கு நல்ல ரீல் விடுறீங்க எனக்கு ரீல் என்றதான் ஞாபகம் வருது முதல் முழு புறப்படுது மாமா ஐயோ நீங்கள் திருந்த மாட்டீங்களா குடும்பமே ஒரு விசர் குடும்பம் அப்படி விசர் குடும்பம் நீ விசர் குடும்பம் தான் அப்படிடா தெரியாம வந்துட்டுனாப்பா தெரியாம இல்ல மாமா நாங்கள் அதான் எதை செய்தாலும் ஒரு வித்தியாசமான எங்க ரேஞ்ச் வேற ஜனங்கள் எல்லாம் கதைக்கணும் மணியம் கொண்டாட்டங்கள் சொன்ன வித்தியாசம் இவன் கல்யாணம் நடந்தது பந்தல் போட்டு 8 கூட்டம் மூலம் அவன் A9 வந்து அங்க எங்க அனுராதபுரம் அங்கால கண்டி ரோட்டின் ஒரு அங்கல இருந்து மற்ற அந்தல வரைக்கும் தோரணம் கட்ட யோசிச்சாங்க இவர்தான் குழப்பி போட்டாரு ஆமா மேளத்துக்கு அட்வான்ஸோட போட்டியல் கொக்கா தான் எல்லா காசும் கொடுத்து சும்மா இல்ல ஒரு காசு தான் அதான் காசு போனதுதான் ஆனா வந்து இந்த வரைக்கும் அப்படி ஒரு கல்யாணம் தமிழாக்கள் செய்ய இல்ல நாங்கள உங்களை போல கல்யாணப்பா வித்தியாசம் என்று எல்லா வழியையும் மாத்தி ரோட்ல நிக்கிற பிளான்ல நிக்கிறீங்க அமெரிக்கா அதிபரே வி ஒன்ட் சேஞ்ச் என்று சொல்லி வந்தவர் உலக வித்தியாசம் மற்ற ஆக்களுக்கு கண்ணுக்குள்ள தைக்க வேணும் அந்த சேஞ்சடா டிஃபரண்டடா நீங்கள் வித்தியாசம் என்று வேற ஏதோ ஒரு கிராக் வழியில போய் கொண்டிருக்கிறீர்கள் மாமா மச்சா பிள்ளைக்கு சாமத்தியம் விட அப்படி செய்து நீங்க சொல்லுங்க இதற்கு விளக்கு எங்க சாமத்தியம் விட நாங்க ஜெர்மன்ல இருந்து டியூப் பெல் அடிச்சு என்னது மச்சா பிள்ளைன்ற உடம்பில சாமத்தியப்பட்ட பிறகு படுற தண்ணி அந்த தண்ணி மச்சா பிள்ளைய உடம்புல தான் டச் பண்ணவன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு பிள்ளை அடிச்சு தண்ணி அடிச்சோட அவள் அப்படியே மச்சாப்புல குளிர்ல ஃப்ரீஸ் ஆயிட்டான் நாங்க படம் எடுத்தா நல்ல ஆளம் செத்து இருந்தா உள்ள இருந்திருப்பியா அது இல்ல பேர் மணியத்தாச்ச மகளுக்கு செய்த சாமத்திய வீடுதான் புது தண்ணி பார்த்ததா அவளுக்கு என்னடா புதுசா ஊர்ல நாங்கள் சாமதிச்சடங்கு மற்றவைக்கு தெரியாம இரகசியமா செய்யற விஷயத்த இப்படி பந்தல் போட்டு எல்லாருக்கும் சாமதிச்சடங்கு இல்லடாப்பா வித்தியாசமா இப்ப இந்த கல்யாணத்துக்கு பொம்பளை தோழியா தெரியுமா தமன்னா அந்த சிவான் பொடியன் வார பொம்பளை தோழியா சிவானந்தன் என்ற சாமியன் இவர் அண்ணன் என்று அண்ணன் வேலண்ணே தமண்ண பாக்குறேல தமன்னா அந்த கால் அப்படியே வாழைத்தண்டு மாதிரி நீளமா இருக்கு இப்ப முன்னணி இருக்கு அதெல்லாம் அவள் வாங்கலாப்பா தோழி பொம்பளை தோழி அப்ப ஆக்கள் வந்து அவள்கிட்ட ஆட்டோகிராஃப் வேண்டி அது இது குழப்பங்கள் வரக்கூடாதுக்காண்டி தான் நான் நாகரா ஃபால்ஸ்ல அப்படி அந்தரத்துல உள்ள அந்த மணவரையில நானும் பொம்பளையும் தமன்னா வந்தான் ப்ரொஜெக்டர்ல நீங்கள் எல்லாம் கீழ இருந்து நீங்களும் கீழ உங்களுக்கு நான் பெரிய ப்ரொஜெக்டர் ஒன்று பூட்டி விடுவோம் உங்களுக்கு மக்கா ஹெலிகாப்டர் சுத்தி கொண்டிருக்கும் மேல என்ன ஹெலிகாப்டர் வண்டோ இல்லடா ஹெலிகாப்டர் அது சுத்தி கொண்டிருக்கும் அங்க இருந்து பூ டிஃபரண்ட் கலர்ல போட்டு கொண்டிருக்கும் அந்த ரெயின்போவுக்கும் பூவுக்கும் வித்தியாசம் தெரியும் ஆக்களுக்கு இது ரெயின்போவா பூவா தெரியா என்னக்கடா நீங்கள் கதைக்கிறத கேட்டா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல வித்தியாசம் என்று நீங்கள் தான் புழு கண்டு நினைக்கிறீங்க புழு இல்ல செய்யாததை சொல்றதுதான் முதலாக வித்தியாசமாக என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் தமிழ் சிற்பமாக திறந்தது யாரு மாமாண்ட உண்ட சகல் என்ற பேர் என்ன முதல் பரம்பரை எங்கட பரம்பரை
போரு அன்றைக்கு ஏதோ குயின் கையை காட்டுன்னு கதை விட்ட குயினுக்கு தெரியா உரண்டண்டு என்ன குயின் எல்லாருக்கும் தானே கையை காட்டுறான் இல்லடா வெண்ட பிளேட் எடுத்தவ திரும்ப விசிலமா கை காட்டுவா தெரியாது பாத்துறேன்டா நீ பாத்தங்க அன்றைக்கு இப்படி காடுவா அப்படி மற்ற சும்மா எல்லாருக்கும் இப்படிதான் அந்த கதையை விடுங்க நாங்கள் நீங்கள் வேலை இருந்தா உள்ள போய் பாருங்க நான் கேள்வி மாமாவோட இந்த கல்யாணம் அந்த பிளான் பண்ண போறோம் நேகரா போல்ஸா பற்றி இருக்கா பிளான் பண்ணணும் வீடியோ காரணம் வரையலாது அவன் ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்யல அந்த கேமராவில இருந்து இங்க வந்து ஆன்லைன் மிக்சிங் செய்ய வேணும் இது நீங்க சொல்றத பார்த்தா என்னடா ரீல் விட்டு சும்மா வித்தியாசம் நீங்க நடக்க முடியாத விஷயத்தை எல்லாரும் எங்களை பற்றி கதைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறது பிள்ளையோ அதுக்காக ஒரு முறை இருக்குது எல்லாரும் எங்களை பற்றி கதைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் ஒரு நியாயமான வழி இருக்கு இவர் நியாய நீதி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்களே கேட்டு அக்காவுக்கு ஒரு பிள்ளை வந்தால் வளகாப்பு செய்யலாம் அதுக்கு நாங்கள் வளகாப்புன்றது வளகாப்புன்னு நாங்க செய்யாத கேள்விப்படாத இந்தியன் செய்யறது நாங்கள் ஸ்ரீலங்கன்ல முதல் அதுவும் பெரிய வளகாப்பு வளைக்கிறது ஒரு சடங்கு உடைக்கிறது ஒரு சடங்கு திருப்பி ஒட்டுறது மேல வைக்கிற வளையோ இல்லையடா வளகாப்பு கையில புது படங்கள் எல்லாம் பொருந்து பார்த்து கொண்டு வரோம் என்ன நல்ல லேட்டஸ்டா வந்து அசத்துற ஒரு ஹீரோயினை தான் நாங்க வளகாப்பு கூப்பிடுறோம் அதுக்குள்ள நீங்கள் வந்து இவனுக்கு எங்கட குடும்பத்துல இவனுக்கு ஏன் எடுத்த மாதிரியா வந்தா அதே கேட்டாப்பா எங்கட ஃப்ரீக்வென்சில இவன் இல்ல அது உண்மை உங்களோட கலண்ட குடும்பத்துக்கு நான் வந்தது போல தெரியாம வந்துட்டேன் நாங்கள் நல்ல ஒரு பரந்த மனப்பான ஒழியா ஒரு பெரிய ஆள எடுத்துருக்கலாம் மாப்பிள்ளையா வந்தோன்னு மச்சா பிள்ளையில கல்யாண விஷயம் என்ன மாதிரி அதே முருகா பார்க்க வேணும் மகளுக்கு அவன் புரோக்கரை கேட்டான் வர சொல்லி வெறும் சொன்னாங்க கதவு திறந்திருந்தது அவனை காணையில இன்னும் அவன் வரப்போ வேண்டாம் தட்டி கேக்குது தம்பி அவரா தான் சொல்லுங்க எங்கட வித்தியாசமான நாங்கள் எதை செய்தாலும் புதுசா பழைய குருடி கதவத்திரவடி வந்து நிக்க கூடாது தம்பி வாங்கடா கதவு திறந்திருக்கு மாப்பிள்ளை இருக்கோ மாப்பிள்ளை என்ன கூறுகின்றது மீண்டிக்கிறேன் அப்படித்தானே முந்தி அம்மி பொடிக்க இருக்கோம் என்னடாப்பா யாரு இல்லைங்கோ இங்க வந்து ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு கேள்விப்பட்டேன் கல்யாணம் பேசுறதுக்கு வந்திருக்கிறார் நான் தான் மாப்பிள்ளை ஆகா அருமையான மாப்பிள்ளை நமிதா மாதிரி ஒரு அழகான பொண்ணு நமிதா யாழ்ப்பாணத்துல சுப்பட்ட மகளோ யாழ்ப்பாணத்துல எங்க நமிதா இது சினிமா ஆக்ட்ரஸ் அவங்க அக்கா என்னடா அக்கா தங்கச்சி எல்லாம் நமிதா மாதிரியே அந்த புரோக்கர் என்ன இவரை விடுங்க இவர் ஒரு வேஸ்ட் நியாயத்தை சொன்னா வேஸ்ட் அப்ப என்னதுக்கு என்ன வேற சொன்ன நீங்க சரி வந்த நீங்க வேற சொன்னது மணியத்தரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா லண்டன்ல எல்லாம் வித்தியாசமா ஃபர்ஸ்டா கவர்ச்சியா செய்ததா நம்பர் சரி 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 எனக்கு தம்பி டண்டு பொடிச்சி இருக்குது அப்ப என்னட்ட ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் என்ன ஹைட்ல ஹைட் அப்படி வெரைட்டியா மாப்பிளை இருக்கு எந்த படிச்சிகளுக்கு இந்த ஸ்மால் மீடியம் அதெல்லாம் வேண்டாமா பின்ன அவைக்கு 6 ஃபுட் மாப்பிளை சரிதானே 6 அடியில மாப்பிளை வேணும் பச்சண்ட கண் வேணும் சரி புரோக்கர் என்ன இப்படி வாங்க நீங்க இதுல இருங்க புரோக்கர் என்ன நாங்கள் வித்தியாசமா கவனிப்போம் இருங்கோ புரூஸ் லீண்ட என்ன சொன்னான் இப்ப புரூஸ் லீண்ட மூக்கு வேணும் அபர்தா பச்சன் கண் புரூஸ் லீண்ட மூக்கு சூர்யாண்ட வாய் சல்மான் காரண்ட காது அப்பா உங்களோட பொடிச்சு மேல இருந்து கீழே எல்லா டைம் இப்படி பார்த்தா எதை செய்தாலும் வித்தியாசமா செய்யணும் மூடாப்பா அதான் செய்யணும் என்ன வித்தியாசம் உடுப்பில்லை அப்படியேண்டா இந்த ரேஞ்சுக்கு நீங்க சொல்லித்தான் செய்யணும் சரி அதுதான் சொல்றேன் நான்